ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. செங்கிஸ்கான் அப்படின்றது வந்துட்டு நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ. ஸோ அதை பற்றி நம்ம பேசி ஆகணும். இதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, செங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து பிறந்து அதில் வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசராக மாறி கிட்டத்தட்ட இந்த உலகத்தை பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் அவனோட பேர் மட்டும்தான் ஒலிச்சுது. எப்படி இதனால் அவனால் பண்ண முடிஞ்சுது? அவன் வாழ்க்கையில் நடந்த திருப்பு முனைகள் என்னவா இருந்தது? இவ்வளோ பெரிய ஒரு மாசான ஒரு உலகத்தை, பாதிக்கும் மேற்பட்ட உலகத்தை அவன் மட்டுமே ஆண்டுகிட்டு இருந்தான். இது எப்படி பாசிபிளாக இருந்தது? இன்னைக்கு வரைக்கும் கூட செங்கிஸ்கானை நிறைய மக்கள் கடவுளாக வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன செங்கிஸ்கான் அந்த மக்களுக்கு பண்ணியிருந்தான்? ஸோ அவன் செங்கிஸ்கான் சொல்லி கொடுத்த வழிமுறைகளையுமே நாகரிகத்துக்குமே இன்றைக்குமே பல பேர் அது ஒரு முக்கிய கடமையாக கைப்பற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக செங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் அவன் முரடன், கொலகாரம், மிகப்பெரிய டிக்டேட்டர் அப்படின்றது தான் நிறைய பேரோட பர்ஸ்பெக்டிவாக இருக்குது. பட் அது அப்படி கிடையாது. செங்கிஸ்கான் ஒரு கிரேட் லீடராகவுமே இருந்திருக்கான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கு வரைக்கும் கூட செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லப்படுற அவர் இறந்து சமாதியாக்கப்பட்ட இடம் இன்னைக்குமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பொக்கிஷமாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த டைம்ல செங்கிஸ்கானோட சமாதி கிடைச்சிடு அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் நிறைய மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்றது இன்னமும் பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடரை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாதாரண பையன் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையுமே, இவ்வளோ பெரிய ஒரு பேரரசருமே, இந்த உலகத்தையே பாதிக்கும் மேலான இடங்களில் கைப்பற்றுறதுக்கான தருணங்கள் அவனுக்கு எப்படி அமைஞ்சது, அவன் எப்படி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாசான லீடராக இருந்திருக்காரு அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்னா தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் தெரியாத பல விஷயங்களை, வரலாற்று நிகழ்வுகளை நீங்கள் இந்த சேனல் மூலிமா வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, முதல்ல இருந்து அவர் செங்கிஸ்கான் அப்படின்ற அவரோட பேர்லேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல செங்கிஸ்கான் அப்படின்றது அதுதான் அவரோட பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. செங்கிஸ்கான் அப்படின்றது ஒரு பட்டம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. செங்கிஸ்கான் அதுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்றப்போ, யூனிவர்சல் லீடர், ஓஷனிக் லீடர் அப்படின்றது அர்த்தம். 7 கடலுக்குமே அவன் தான் அரசன், இந்த உலகத்திலே அவன் தான் அரசன், இந்த உலகத்தை ஆள்ற அரசன் அப்படின்றது தான் இதை குறிப்பிடுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பட்ட பேர் தான் செங்கிஸ் கான் அப்படின்றது சொல்கிறாங்க. கான் அப்படின்றது ஒரு அரசர், ராஜா அப்படின்ற ஒரு விஷயத்த குறிக்குது. சரி, அப்போ இது உண்மையிலே அவரோட பேர் என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, செங்கிஸ்கானோட அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் டிமோஜின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தை. செங்கிஸ்கான் அப்படின்றது ஒரு வீரமாக இருக்கிற பேருக்கு டிமோஜின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாஃப்டான ஒரு பேருன்றது ஆச்சரியமாக இருக்குல்ல. சரி, ஃபர்ஸ்ட் இவரோட இயர்லிய ஸ்டேஜ் எப்படி இருந்தது அப்படின்றது பார்ப்போம். இந்த ஒரு வீடியோவில் பொறுத்த வரைக்கும் டிமோஜின் அப்படின்றது தான் நான் செங்கிஸ்கானை சொல்ல போகிறேன். எப்போ அவர் பேரரசராக மாறினாரோ அதுக்கப்புறமா தான் அவர் செங்கிஸ்கான் அப்படின்றது ஒரு பேரே அவருக்கு வைக்கப்பட்டது. ஸோ அவர் பேரரசர் ஆகும்போது செங்கிஸ்கான் அப்படின்ற ஒரு பேரை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட ஏர்லி ஸ்டேஜ் டிமோஜின் அப்படின்னு சொல்லப்படுற செங்கிஸ்கானோட முதல் பருவம் எப்படி இருந்தது அப்படின்றது பார்க்கும்போது, இவரோட காலகட்டம் 1200 அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வாழ்ந்துருக்காரு. ஸோ டிமோஜின் அப்படின்னு சொல்லப்படுற இவரோட அப்பா என்னன்னா ஒரு கூட்டத்துக்கு ஒரு லீடராக இருந்திருக்காரு. மேபி இந்த லீடர்ஷிப், அவரோட அப்பாவோட லீடர்ஷிப் தான் டிமோஜினுக்குமே அப்படியே அந்த ஜீன் வழியாக வந்திருக்குமோ என்னமோ தெரியல. அதுக்காக தான் அவர் ஒரு மிகப்பெரிய பேரரசராகவும் ஆகியிருக்காரா என்னன்றது தெரியல. ஸோ டிமோஜினோட அப்பா பேரரசராக, அதாவது ஒரு லீடராக அந்த கூட்டத்துக்கு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு முதல் பையன் இருக்கான். அவர் முதல் பையன் அவரோட அப்பா இடத்துக்கு வரதுக்காக ஆசைப்படுறான். பட் அப்படி ஆசைப்பட்டதுக்கு அப்புறமா அதுக்கு அவரோட அப்பா செத்ததுக்கு அப்புறமா தான் அந்த முதல் பையன் வர முடியும் அந்த இடத்துக்கு. அப்படி அவர் முதல் இடத்துக்கு வந்துட்டார், லீடர்ஷிப்புக்கு அந்த முதல் பையன் வந்துட்டானா அடுத்த ஒரு அரசர் அவனோட பையன் தான் வரணும்னு சொல்லி ஒரு பேராசை அந்த முதல் பையனுக்கு இருக்கு. ஸோ இதனால என்ன பண்றான்னா, அப்பாவும் மட்டும் இறந்தா பத்தாது, அதே போல டிமோஜின் தான் தம்பியுமே இறந்தா மட்டும்தான் இந்த ஒரு லீடர்ஷிப் எனக்கு அப்புறமா என் பையனுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் ஒன்று வருது பெரிய பையனுக்கு. ஸோ இதனால என்ன நடக்குது அடுத்தது அப்படின்ற போது, அந்த முதல் பையன் பிளான் பண்ண மாதிரி
டிமோஜனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அவரோட லைஃப்பில் நடக்குது. என்ன அப்படின்னாக்கா, பெரிய பையன் அவரோட அப்பாவை வந்துட்டு கொன்னுறாரு. ஸோ கொன்னதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு தான் பெரிய பையன் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை நடத்துகிறார். ஸோ 2வது அவரோட தம்பியாக இருக்கிற டிமோஜன் என்ன பண்ணுறாருன்னா கடத்திடுறாரு. ஸோ 7 வயசில் வந்துட்டு டிமோஜன் கடத்தப்படுறாரு. அந்த கடத்தப்பட்ட ஆட்கள் கிட்ட இருந்து டிமோஜன் திரும்பியும் தப்பிச்சு வந்து ஒரு கூட்டத்தில் வந்து சேர ஆரம்பிக்கிறார். ஸோ இங்கே தான் வந்துட்டு டிமோஜனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த உலகமே இப்படி தான் இருக்கும், யாரை நம்புதுன்னே தெரில தாசண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு மாறுது. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, அவர் புது ஒரு குடும்பம், புது ஒரு கூட்டம் அப்படின்றது டிமோஜன் வந்துட்டு அவரோட வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு கூட்டம் ரொம்ப ஒரு சின்ன கூட்டமாகவுமே இருந்தது. அதே போல் அங்கே வீரர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் யாருமே அப்படி பெருசாக யாருமே அங்கே இருந்தது இல்லை. ஸோ டிமோஜனும் அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமாக தான் அவரோட வாழ்க்கையை நடத்துகிறாரு. அவரோட டீனேஜ் வயசில் அவர் வளர வளர என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்துட்டு வேட்டையில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி வேட்டையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு மாறுறாரு. ஸோ டிமோஜன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி அந்த கூட்டத்துக்கு ஒரு ஆளாக மாறுறாரு அப்படின்றப்போ, டிமோஜன் வேட்டைக்கு போனதுக்கு அப்புறமா தான் அந்த கூட்டத்துக்கு சாப்பாடு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகுது. ஸோ அதனால் முக்கியமான ஒரு ஆளாக அந்த கூட்டத்துக்கு டிமோஜன் ஆகுறாரு. ஸோ இப்படி வந்துட்டு அவர் ஒரு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு அந்த கூட்டத்தில் ஒரு கொள்ளையடிக்க ஒரு மிகப்பெரிய பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டிலேருந்து வேற ஒரு கூட்டம் வருது. ஸோ அப்படி அந்த கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் கொள்ளையர்கள் வரும்போது டிமோஜனோட கூட்டத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே கொள்ளையடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே வந்துட்டு கடத்திட்டுமே போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் டிமோஜனை பார்த்துட்டு டிமோஜனும் சண்டை போடுறாரு. பட் எந்த பிரயோஜனமும் இல்லை, டிமோஜன் தோற்று போயிடுறாரு. ஸோ அப்படி ஒரு விஷயம் பார்க்கும்போது அவரோட வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு நம்மளோட குடும்பத்தை முதல்ல விட்டுட்டு வெளியில் வந்துட்டோம், இப்போ வளர்ந்த குடும்பமும் இப்படி நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறேன்னா, இதை திரும்பியும் வந்துட்டு நம்ம விடக்கூடாது. இதுக்கப்புறம் வேற ஒரு கொள்ளையர்கிட்ட வரும்போது நம்மளோட குடும்பத்தை நம்மளோட ஜனத்தை நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். ஸோ இதனால வந்துட்டு அவர் மிகப்பெரிய ஒரு பிளானிங்குமே போகிறார். அதில் அவர் முக்கியமான பிளானிங் என்ன போடுறாரு அப்படின்றப்போ, அந்த விஷயத்தில் அவருக்கு தோணுன ஒரு தப்பு என்ன அப்படின்னாக்கா, வந்த கூட்டத்தை விடவே நம்மளோட கூட்டம் ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளோட கூட்டத்தை பெருசை பண்ண மட்டும்தான் அடுத்த வர ஒரு கொள்ளையர்கள்கிட்ட இருந்து நம்ம சண்டை போட்டு நம்மளோட மக்களை நம்ம காப்பாற்ற முடியும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த ஒரு திட்டம் வந்துட்டு ரொம்ப சரியான ஒரு திட்டமாக இருந்தாலும் பட் அவரோட கூட்டத்தில் இன்னும் நிறைய கூட்டத்தை சேர்க்கறதுக்கான ஒரு விஷயங்களை மேற்கொள்கிறாரு. ஸோ அவர் நினைக்கிற மாதிரியே பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமத்து மக்கள்கிட்டையுமே வந்துட்டு டிமோஜன் போய் பேசி இருக்கிற எல்லா கிராமத்து மக்களுமே ஒரே இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். ஸோ அப்படி வைக்கும்போது திரும்பி திடீர்னு இதே போல் வேற ஒரு கூட்டம் கொள்ளையடிக்க வருது. ஸோ அந்த கூட்டத்தை வந்துட்டு முறையடித்து டிமோஜன் துரத்தி அனுப்புகிறார். ஸோ அப்போ தான் வந்துட்டு டிமோஜனுக்கு தெரியுது, ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட பலம்ன்றது இன்னும் மக்கள் அதிகமாகினா மட்டும்தான் நம்மளோட மக்களை நம்ம காப்பாற்ற முடியுன்றது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு சம்பவம் மற்ற ஊர்களுக்கு பரவ ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி டிமோஜன் அப்படின்றது ஒரு பையன் ஒரு கூட்டத்தையே உருவாக்கி அவனுக்கு தேவையான ஆட்களை சண்டை போட வச்சு அதுக்கப்புறமா அவனுக்குன்னு தேவையான ஒரு படைகளை உருவாக்கி கொள்ளையடிக்க வரவங்களை துரத்தி அனுப்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி டிமோஜனோட பேரை 8 திக்குமே பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதனால டிமோஜனை வந்துட்டு தேடி வர்றதுக்காக பல கிராமங்கள்லேருந்து பல மக்கள் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து டிமோஜன் கிட்ட வைக்கிற ஒரே ரெக்வெஸ்ட் என்னன்னா, எங்களோட கிராமத்து மக்களுமே உங்கள் கிராமத்துக்குள்ளே வந்து நாங்கள் சேர்ந்துக்கிறோம், ஸோ எங்களுக்குமே அதுதான் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு டிமோஜன் கிட்ட ரெக்வெஸ்ட்டாக வைக்கும்போது டிமோஜன் இதுதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளோட படைகளை இன்னும் அதிகப்படுத்தவும் நம்மளோட மக்களை வந்து இன்னும் அதிகப்படுத்தவும் இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டிமோஜன் கிட்ட அடைக்கலம் கேட்டு வரவங்க எல்லாரையுமே டிமோஜன் வந்து ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி இருந்தார். அப்படி உருவாக்கும் போது அவருக்குன்னு ஒரு தனி ஆர்மியே உருவாகி இருந்தது அந்த ஒரு ஊரில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டிமோஜன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க ஆரம்பித்தான். ஸோ இது வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது டிமோஜன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பையன் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஒரு பீரியடில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசர் இருந்தார். அவர் வந்துட்டு அவர்கிட்ட இல்லாத இடமே கிடையாது, அவர்கிட்ட இல்லாத நிலப்பரப்பே கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு நிலப்பரப்பை ஆண்டுகிட்டு இருக்கிற அரசர் தான் சுபோட்டே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரசர். இந்த சுபோட்டே அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்துட்டு டிமோஜனை பற்றி கேள்விப்படுறாரு. டிமோஜன் வந்துட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான், அவர்கிட்ட எல்லா மக்களும் போயிட்டு அடைக்கலம் ஆகுறாங்க. ஸோ அது அப்புறமா கொள்ளை அடிக்கிறதுக்குன்றது யார் போனாலுமே டிமோஜனும் அவரோட படைகளுமே வந்துட்டு வெட்டி வீழ்த்திடுறாங்க யார் போனாலுமே அப்படின்னு சொல்லி சுபோட்டே கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே சுபோட்டேயும் டிமோஜனும் வந்துட்டு சண்டை போடுற ஒரு நேரம்ன்றது வருது. ஸோ அப்போ வந்துட்டு டிமோஜனும் சுபோட்டேயும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு ஃபைனலாக சுபோட்டே அப்படின்னு சொல்லப்படுற பேரரசரை கொன்னுடுறாரு.
கொன்னதுக்கு அப்புறமா டிமோஜின் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேரரசரையே கொன்னுட்டாரு. ஸோ அந்த அரசர்கிட்ட இருக்கிற எல்லா நிலமும் இப்போ டிமோஜின் கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் டிமோஜின் கையில் வருது. டிமோஜின் கையில் வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி டிமோஜின் கைப்பற்றின இடமும் அதே போல் சுபோட்டை கிட்ட இருந்த இடமும் இப்போ எல்லாமே மிங்கலாகி கிட்டத்தட்ட உலகத்தில் பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை மங்கோலா எம்பையர் அப்படின்றத மாற்றி இது மங்கோலர்களுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை கைப்பற்றினார். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே அவருக்கு அடைக்கலமாக இருந்த எல்லா மக்களுமே வந்துட்டு டிமோஜினை ஒரு அரசராக பார்க்குறாங்க. அப்புறம் பேரரசராக மாறுறாரு. பேரரசராக மாறினதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பேருமே பட்டமுமே கொடுக்க ஆரம்பிக்குது. அதுதான் செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லி. செங்கிஸ்கானா யூனிவர்சல் லீடர் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ இப்படி தான் டிமோஜினில் இருந்து செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசராக மாறினார். இது லிட்டரலி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கேஜிஎஃப் கதை மாதிரி தான் இது இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு கேஜிஎஃப்ல ஒருத்தன் கருடன் இருப்பான். இவர் வந்துட்டு வெளியிலிருந்து வந்து கருடனை ஹீரோ கொள்ளுவார். ஸோ அதுக்கப்புறமா அந்த கேஜிஎஃப் ஓவரால் கண்ட்ரோலில் எடுத்துப்பார் அங்கே இருக்கிற மக்கள் சப்போர்ட்னால. ஸோ அப்படி தான் லிட்ரலி வந்துட்டு செங்கிஸ்கானுக்குமே அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கும்போது எனக்கு லிட்ரலாக தோணுச்சு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேஜிஎஃப்னு இருந்தது. பட் அப்படி கிடையாது. அதை விடவே இது இன்னும் பயங்கரமான ஒரு வரலாறாக தான் இந்த செங்கிஸ்கான் அப்படின்றது இருந்தது. ஸோ செங்கிஸ்கான் வந்துட்டு ஒரு பேரரசராக மாறினதுக்கப்புறமா இன்னும் நிலப்பரப்பை பெருசாக்கணுன்றது நினைக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இருக்கிற எல்லா நிலப்பரப்பையுமே வந்துட்டு போயிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணும்போது அப்போ அவர் எதிர்க்கிறவங்கள அவர் வெட்டி வீழ்த்துறது இது வரைக்குமே அவரால் கொல்லப்பட்ட ஆட்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 40 மில்லியன் பீப்புள்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ 40 மில்லியன் மக்கள் வந்துட்டு அவர் கொண்டு குவிச்சிருக்காரு. அவர் எல்லாருமே எதிர்த்தவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இப்படி எதிர்த்தவங்களை கொன்னுட்டாரு. பட் கொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இறந்தவங்களுக்குன்றது ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கும். ஸோ அவங்களோட ஒய்ஃப் அண்டு பசங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி செங்கிஸ்கான் அந்த டைமில் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த மாதிரி இறந்தவங்க எல்லாரோட மனைவியும் குழந்தைகளுமே வந்துட்டு என்னோட மனைவி என்னோட குழந்தைகள் மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இதனாலேயே கிட்டத்தட்ட செங்கிஸ்கானுக்கு 500க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கில் வந்துட்டு குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காங்க. பட் அவருக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்றதுனா ஒரே ஒரு ஒய்ஃப் தான். ஸோ அவர் டீனேஜில் வந்துட்டு வேட்டையாடும்போது அப்போது ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணவர் தான் வந்துட்டு செங்கிஸ்கானுக்கு ஒரே ஒரு மனைவி, அவங்களுக்கு 2 பசங்க. இதுதான் அஃபிஷியல். பட் மற்றது எல்லா இடங்களையுமே போர் புரிஞ்சு இறந்த மக்களோட மனைவியுமே பசங்களையுமே தான் குழந்தை தான் மனைவின்றது மாதிரி அவர் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறமா 500 மனைவிகளா அப்படின்றது வந்துட்டு செங்கிஸ்கானுக்கு வந்துட்டு மாற ஆரம்பிச்சு. ஸோ அது ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்தாலுமே அப்படி ஒரு வரலாறு நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக அவர் வந்துட்டு இறப்பு அப்படின்றது ஒரு லைஃப்பில் வந்துட்டு கடைசி தருணத்தில் வந்துட்டார். ஸோ அதில் டைமில் வந்துட்டு அவருக்கு நம்பிக்கையாக இருக்கிற தளபதிகள் ஒரு 8 பேர்கிட்ட வந்துட்டு என்ன நீங்கள் வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்றப்போ பட்சத்தில் என்ன நீங்கள் புதைக்கணும் அப்படின்றப்போ என்னோட சமாதி வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரகசியமாக வந்துட்டு என்னை நீங்கள் வந்துட்டு சமாதி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சாங்க. அவர் ரெக்வஸ்ட்டை வச்சு சில மாதங்கள்லேயே அவர் இறந்துமே போயிடுறார். அவரோட இறப்பில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் அப்படின்றது ஒரு தரப்பு விஷயமா இருக்குது. 2வது தரப்பு என்ன அப்படின்னாக்கா அவர் வேட்டைக்கு போகும்போது குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டார். ஸோ அப்போ வந்துட்டு அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி 2வது வருஷனும் இருக்குது. 3வது வந்துட்டு அவர் போர் புரிஞ்சார். அவர் கடைசி காலகட்டத்துலேயுமே அவர் போர் புரிஞ்சார். அந்த போரில் வந்துட்டு செங்கிஸ்கான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்றது இருந்தது. பட் எதுவாக இருந்தாலும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் சொன்ன ஒரு விஷயம் அவங்களோட தளபதி கிட்ட என்னன்னா, அவர் இறந்து அவரோட சமாதி எங்கேயாவது வைக்கிறான்னா அது யாருக்குமே தெரியக்கூடாது, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஸோ இதனாலேயே என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட தளபதிகள் அவரோட இறந்ததுக்கு அப்புறமா அவரோட உடலை வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா அந்த மக்கள் மங்கோலியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த எம்பையருக்குள்ளே கொண்டு போயிட்டு எல்லா மக்கள் பார்வைக்கும் கொண்டு வச்சதுக்கு அப்புறமா அவரை வந்துட்டு புதைக்கிறதுக்காக ஒரு வெகு தூரமாக மங்கோலா எம்பையருக்கு வெகு தூரமாக யாருக்கும் தெரியாத இடத்துல புதைக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த புதைக்க போகும்போது கிட்டத்தட்ட 14 பேர் அது கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 14 பேரில் 14 குதிரைகள் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, அந்த அவரோட சமாதியை எடுத்துகிட்டு போகிற வழி எல்லாம் யாரெல்லாம் அவரோட சமாதியை பார்க்குறாங்களோ அதுக்கு தடையமே இருக்கக்கூடாது, நாளைக்கு பின்ன இந்த வழியாக தான்
செங்கிஸ்கானை கொண்டு போனாங்க அப்படின்றது யாருமே சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக போகிற வழி யாரெல்லாம் அவரோட சமாதியை பார்க்குறாங்களோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க எல்லாரையுமே இந்த 8 தளபதிகள் கொன்னுக்கிட்டே வந்திருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அவர் சமாதி போயிட்டு இருக்கும்போதே நிறைய பேரை கொன்னுட்டாங்க. ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க கொண்டு வந்த குதிரையுமே நாளைக்கு பின்ன அடையாளம் காமிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு போன குதிரையுமே அங்கேயே கொன்னுடுறாங்க. ஸோ கொன்னதுக்கு அப்புறமா அவரை சமாதி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 8 தளபதிகளும் வெகு தூரமாக வேற ஒரு இடத்துக்கு வந்து அவங்களுமே வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது செங்கிஸ்கானை வந்துட்டு சமாதி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு கொண்டு போன தளபதிகளும் இறந்துட்டாங்க. அடையாளம் நாளைக்கு பின்ன காமிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி குதிரைகளுமே கொன்னுட்டாங்க. ஸோ அவர் சமாதி எடுத்துகிட்டு போகிற வழியெல்லாம் யாரெல்லாம் அந்த சமாதியை பார்க்குறாங்களோ அவங்களையும் கொன்னுட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மங்கோலியா மக்களுக்குமே மற்ற நாட்டில் இருக்கிற மக்களுக்குமே செங்கிஸ்கான் உண்மையிலேயே எங்கே புதைச்சாருங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்குமே தெரியல. பட் இன்கேஸ் இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு வகையில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றப்போ இந்த உலகத்தில் வேற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது உருவாகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செங்கிஸ்கானை கடவுளாக வணங்கிக்கிட்டு இருக்க பல மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து பிறந்த ஒரு பையன் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசராக மாறி ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த உலகத்தில் பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஒரு பேரரசராக வாழ்ந்து முடிந்த ஒரு கதை. இதுதான் செங்கிஸ்கானோட முழு ஹிஸ்ட்ரியுமே. இது ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியாக இருந்ததுனால நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு செங்கிஸ்கானை பற்றி நீங்கள் அடுத்ததெல்லாம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச முழு வரலாறுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து வந்த பையன் எப்படி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசராக மாறின கதை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த் டு வாட்ச் தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until then, bye bye, AB.